வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் புக்கில் இருந்தால் இந்திய சட்டம், அதாவது கூட்டுறவு இயக்கங்கள் சம்மந்தமான சட்டப்பிரிவு விதிகள், அது சம்மந்தமான ஒன்லைனர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, 8th யூனிட்டில் 21th கொஸ்டின்லேருந்து எனக்கு பார்க்க போகிறோம். 20 வரை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 21 பாருங்கள். படிவு 33 வாகனத்திற்கு தினசரி பயண குறிப்பேடு பராமரிக்கப்பட வேண்டும். படிவு 33 வாகனத்திற்கு தினசரி பயண குறிப்பேடு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ட்ரிப் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து படிவு 33 இருக்கிறதுபடி நம்ம பராமரிக்கணும். எரிபொருள் செலவு, கிரீஸ் செலவு ஆகியவைகளை வாகனம் பயணித்த தூரத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு காலாண்டுக்கு ஒரு முறை நிர்வாக குழு முன் ஒப்புதலுக்கு வைக்கப்பட வேண்டும். ஸோ எரிபொருள் செலவு, கிரீஸ் செலவு அது எல்லாத்தையுமே வந்து வாகனம் பயணித்த தூரத்தோட அடிப்படையில் கணக்கிட்டு காலாண்டுக்கு ஒரு முறை, இப்போ 1 இயருக்கு வந்து 12 இப்போ 4 ஆல் வெயிட் பண்ணால் 3 months. ஓகேங்களா, காலாண்டுனா 3 months வரும் உங்களுக்கு. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், நிர்வாக குழு முன்னாடி நம்ம ஒப்புதலுக்கு வைக்கணும். தொலைபேசி பயன்படுத்துதல் எந்த விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா விதி 89 கீழே இருக்குது. தொலைபேசி பயன்படுத்துவதை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி வந்து 89. நிகர லாப பிரிவினை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 72. நிகர லாப பிரிவினை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு வந்து 72. 2 கட்டாய நிதிகள் இருக்குது. ஒன்று கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி, கூட்டுறவு கல்வி நிதி. இது ரெண்டுமே கட்டாய நிதிகள். கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி, கல்வி நிதி. கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதியை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி வந்து 90. கூட்டுறவு வளர்ச்சி ஆராய்ச்சி நிதி பற்றி குறிப்பிட்ட விதி வந்து 90. நிகர லாபத்தில் 3% தொகை கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிதிக்கு செலுத்தப்பட வேண்டும். நிகர லாபத்தில் 3% தொகை கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிதிக்கு செலுத்தப்பட வேண்டும். வளர்ச்சி குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர் அவர்கள் தான் வளர்ச்சி குழுவின் தலைவர். வளர்ச்சி குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள். வளர்ச்சி குழுவோட தலைவர் பதிவாளர், அதோடைய பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். வளர்ச்சி குழுவோட பதவிக்காலம். வளர்ச்சி குழு கூட்டம் நடைபெற்ற சிற்றன் வரம்பு சிற்றன் 7. ஓகேங்களா, வளர்ச்சி குழு கூட்டம் நடைபெறக்கூடிய சிற்றன் வரம்பு எவ்வளோனா சிற்றன் 7. கூட்டுறவு கல்வி நிதியை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி வந்து 91. கூட்டுறவு வளர்ச்சி ஆராய்ச்சி நிதி வந்து விதி 90. கல்வி நிதி பற்றி குறிப்பிடுறது வந்து 91. ஒவ்வொரு சங்கமும் தனது நிகர லாபத்தில் இருந்து 2% கூட்டுறவு கல்வி நிதிக்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு சங்கமும் தனது நிகர லாபத்திலிருந்து 2% கூட்டுறவு கல்வி நிதிக்கு வழங்க வேண்டும். கல்விக்குழு நிதியின் செயலர் யாருன்னா மாநில கூட்டுறவு ஒன்றிய நிர்வாக இயக்குனர் தான் கல்விக்குழு நிதியோட செயலர். கல்விக்குழு நிதியின் செயலர் யாருன்னா மாநில கூட்டுறவு ஒன்றிய நிர்வாக இயக்குனர். எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை கல்வி நிதிக்குழு கூட்டம் நடைபெற வேண்டும்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை கல்வி நிதிக்குழு கூட்டம் வந்து நடைபெறணும். கல்வி நிதிக்குழு கூட்டம் நடைபெற சிற்றன் வரம்பு சிற்றன் 5. கல்வி நிதிக்குழு கூட்டத்துக்குரிய சிற்றன் வரம்பு வந்து சிற்றன் 5. சேம நிதி பற்றி குறிப்பிடும் சட்ட விதி வந்து 99. சேம நிதி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதி வந்து 99. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் தனது நிகர லாபத்தில் 20% குறையாமல் பேரவையை கூட்டி சேம நிதிக்கு ஒதுக்குதல் வேண்டும். ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் தனது நிகர லாபத்தில் 20% குறையாமல் பேரவையை கூட்டி சேம நிதிக்கு ஒதுக்குதல் வேண்டும். விவசாய கடன் நிலை நிறுத்தும் நிதி எந்த விதியின் கீழ் கூறப்பட்டுள்ளதுனா விதி 93. விவசாய கடன் நிலை நிறுத்தும் நிதி எந்த விதியின் கீழ் கூறப்பட்டுள்ளதுனா விதி வந்து 93. எத்தனை சதவீத நிதியை வேளாண்மை கடன் நிலை நிறுத்த ஒதுக்க வேண்டும்னா 15% நிதியை வேளாண்மை கடன் நிலை நிறுத்த ஒதுக்கணும். பொய்த்த கிணறுக்கு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஒதுக்கிடும் நிதி வந்து 10%. கிணத்துல தண்ணி இல்லை, கிணறு பொய்த்து போச்சுன்னா அந்த வேளாண்மைக்காக மாநில வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி ஒதுக்கிடும் நிதி 10%. மதிப்பூதியம் பற்றி எந்த சட்ட விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா விதி 94 மதிப்பூதியம் பற்றி குறிப்பிடுறாங்க.
ஒவ்வொரு சங்கமும் தனது நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு எவ்வளவு மதிப்பூதியம் வழங்கலாம்னா 10%க்கும் அதிகப்படாத தொகையை வந்து வழங்கலாம். ஒவ்வொரு சங்கமும் தனது நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு 10%த்திற்கு அதிகப்படாத தொகையை மதிப்பூதியமாக வழங்கலாம். தொடக்க சங்க தலைவர் மற்றும் உபத்தலைவர் ஒருவருக்கு மதிப்பூதியம் வந்து ரூபாய் 2400 வரும். ஓகேங்களா. தொடக்க சங்க தலைவருக்குரிய மற்றும் உபத்தலைவருக்குரிய மதிப்பூதியம் 2400 தலைமை சங்க நிர்வாக குழு உறுப்பினருடைய மதிப்பூதியம் வந்து ஒருவருக்கு 3600 ஓகேங்களா. நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைமை சங்க நிர்வாக குழு உறுப்பினர் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவருக்குரிய மதிப்பூதியம் வந்து 3600 ஒவ்வொரு சங்கமும் நிகர லாபத்தில் 14% வரை உறுப்பினர்கள் செலுத்திய பங்கு தொகையில் பங்கு ஈவு வழங்கலாம். ஒவ்வொரு சங்கமும் அவருடைய நிகர லாபத்தில் 14% வரை ஓகேங்களா உறுப்பினர்கள் செலுத்திய பங்கு தொகையில் பங்கு ஈவு வழங்கலாம். பங்கு ஈவு பற்றி குறிப்பிடும் சட்ட விதி வந்து 95. பங்கு ஈவு பற்றி குறிப்பிடும் சட்ட விதி 95. உறுப்பினர் போனஸ் எந்த சட்ட விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளனா விதி 96. உறுப்பினருக்குரிய போனஸ் வந்து எந்த சட்ட விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா விதி 96. நிகர லாபத்தில் 50% அதிகப்படாத தொகையை உறுப்பினர்களுக்கு போனஸாக பகிர்ந்து வழங்கலாம். நிகர லாபத்தில் 50%த்திற்கு அதிகப்படாத தொகையை உறுப்பினர்களுக்கு போனஸாக பகிர்ந்து வழங்கலாம். ஊழியர் போனஸ் பற்றி எந்த சட்ட விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா விதி 97. ஊழியருடைய போனஸ் பற்றி எந்த சட்ட விதி குறிப்பிடுறதுனா 97. 1965ஆம் ஆண்டு எந்த சட்ட விதிப்படி ஊக்க ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டதுன்னா 1965 இந்திய ஊக்க ஊதிய சட்டப்படி ஊதியம் வழங்கப்படுது. ஊக்க ஊதியம் ஓகேங்களா. 1965 இந்திய ஊக்க ஊதிய சட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுநல நிதி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதி வந்து விதி 98. பொதுநல நிதி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதி விதி 98. தலைமை சங்கங்கள் பொதுநல நிதியிலிருந்து எவ்வளவு தொகையை பதிவாளர் அனுமதியின்றி செலவு செய்யலாம் அப்படின்னா தர்ம காரியங்களுக்காக ரூபாய் 25,000 வரைக்கும் அனுமதியின்றி செலவு செய்யலாம். தலைமை சங்கங்கள் பொதுநல நிதியிலிருந்து ரூபாய் 25,000 வரைக்கும் பதிவாளர் அனுமதியின்றி செலவு செய்யலாம். தர்ம காரியங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. நிகர லாபத்தை ஒதுக்கீடு செய்தது போக மீதி லாபத்தொகை இருக்குமானால் அதை எந்த நிதியில் சேர்க்க வேண்டும்னா சேம நிதியில் சேர்க்கணும். நிகர லாபம் ஒதுக்கீடு செய்தது போக மீதி லாபம் இருக்குச்சுன்னா அதை எதில் சேர்க்கணும்னா சேம நிதியில் சேர்க்கணும். இதில் இதோட 8th யூனிட் முடியுது. 9th யூனிட் பார்க்கலாம். 9th யூனிட் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்களும் அலுவலர்களும். ஓகேங்களா. கூட்டுறவு சங்க பணியாளர்களும் அலுவலர்களும் என்ற தலைப்பு எந்த சட்டப்பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிரிவு 73லேருந்து 79 வரைக்கும் இந்த சங்க பணியாளர்கள் அலுவலர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அலுவலர்கள் பணியாளர்கள் நியமித்தல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு வந்து 73. ஓகேங்களா. நியமித்தல் தான் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவான 73 to 79 73 நியமனம் பற்றி சொல்கிறாங்க. நியமித்தல் பற்றி. பணியாளர் தேர்வு குழு எந்த சட்டப்பிரிவின் கீழ் விளக்கப்பட்டுள்ளதுன்னா 74. பிரிவு 74 வந்து பணியாளர் தேர்வு குழு பற்றி சொல்லியிருக்காங்க. பணியாளர் தேர்வு நடைமுறைகள் இன்ன பிற நடவடிக்கைகள் பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகள் வந்து விதிகள் பார்த்திங்கன்னா 150 151. அந்த தேர்வு பணியாளர் தேர்வு நடைமுறைகள் பிற நடவடிக்கைகள் பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள விதி வந்து 150 151. பொதுப்பணி நிலைத்தரத்தை ஏற்படுத்துதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளன பிரிவு 75. பொதுப்பணி நிலைத்தரத்தை மேம்படுத்துதல் அப்படின்றது பிரிவு 75 குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணி நிலை தரத்திற்கு உட்பட விருப்பமில்லை என பணியாளர் யாராவது கருதினால் அதனை அதிகார மன்றத்திற்கு தெரிவித்து விலக்கு பெறலாம். ஓகேங்களா. ஏதாவது ஒரு பணியாளர் வந்து பொதுப்பணி நிலை தரத்திற்கு உட்பட விருப்பமில்லைன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து அதிகார மன்றத்திற்கு தெரிவித்து விலக்கு பெறலாம். பொதுப்பணி நிலை தரத்தில் உள்ள அனைத்து நடவடிக்கை எடுக்க உரிமை கொண்டவர் யாருன்னா அதிகார மன்ற தலைவருக்கே அதிகாரம் வந்து இருக்குது. ஓகேங்களா. அந்த அதிகார மன்ற தலைவர் தான் இந்த பொதுப்பணி நிலை தரத்தில் இருக்க எல்லா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பொது பதவி தரத்தில் உள்ள அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க மாற்றம் செய்ய அதிகார மன்றத்திற்கு வேண்டுகோள் விடுத்தும் 30 நாட்களுக்குள் மன்றம் செயல்படுத்த தடவினால் சங்க பதிவாளருக்கு தெரிவிக்கலாம். ஓகேங்களா. அதாவது
பொது பதவி தரத்தில் உள்ள அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இல்லை பதவி நீக்கம் செய்ய சொல்லி மாற்றம் செய்ய சொல்லி நம்ம அதிகார மன்றத்திற்கு வேண்டுகோள் சொல்லியும் 30 நாட்கள் அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்ம பதிவாளர்கிட்ட அதை தெரிவிக்கலாம். அதிகார மன்றம் பிறப்பித்த ஆணையால் பாதிக்கப்பட்ட அலுவலர் பதிவாளருக்கு 60 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். அதிகார மன்றம் பிறப்பித்த ஆணையால் பாதிக்கப்பட்ட அலுவலர் பதிவாளருக்கு 60 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். சங்க அலுவலரை அல்லது பணியாளரை பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்தல் பற்றி எந்த சட்டப்பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 76 கீழ் கூறப்பட்டுள்ளது. சங்க அலுவலர் பணியாளரை பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்தல் பற்றி எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா பிரிவு 76. தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நபரை பதிவாளர் முன் அனுமதியின்றி மீண்டும் பணியில் அமர்த்தக்கூடாது. தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நபரை பதிவாளருடைய முன் அனுமதியின்றி மீண்டும் பணியில் அமர்த்தக்கூடாது. பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் தலைவர் அல்லது துணைத் தலைவர் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்தல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு 76 ஏ. ஓகேங்களா. பதிவு செய்யப்பட்ட சங்கத்தோட தலைவர் துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறது பற்றிய சட்டப்பிரிவு 76 ஏ. குற்றம் சம்பந்தப்பட்ட விசாரணை முடிவாகாமல் இருந்தால் தலைவர் அல்லது துணைத் தலைவரை பதிவாளர் ஆணை பிறப்பித்து அவரை எவ்வளவு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம்னா 6 மந்த்ஸுக்கு அதிகமாகாமல் 6 மாதங்களுக்கு மிகாமல் அவரை பணி நீக்கம் செய்யலாம். யார்? பதிவாளர் தான் அதை செய்ய முடியும். ஓகேங்களா. அலுவலர் அல்லது பணியாளரை பணி நீக்கம் செய்தல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 77. அலுவலர் அல்லது பணியாளரை பணி நீக்கம் செய்தல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 77. அலுவலர் அல்லது பணியாளர் பொதுவான பதவி தரத்திற்கு உட்பட்டவர் என்றால் அதிகார மன்றத்திற்கு அவரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட பதிவாளர் கட்டளையிடுவார். அலுவலர் அல்லது பணியாளர் பொதுவான பதவி தரத்திற்கு உட்பட்டவர் என்றால் அதிகார மன்றத்திற்கு அவரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட பதிவாளர் கட்டளையிடுவார். பணி நீக்கம் செய்யப்பட்ட அலுவலர் அல்லது பணியாளர் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டால் அவர் சங்கத்தில் வகித்து வந்த அதே பதவியில் மீண்டும் பணியமர்த்தப்பட வேண்டும். ஓகேவா. அவர் பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க, ஆனால் அவர் நீதிமன்றத்தில் விடுதலை செஞ்சுட்டாங்கன்னா அவர் எந்த பதவியிலிருந்து பணி நீக்கம் செஞ்சாரோ அதே பதவிகளை பணியமர்த்தணும். வருங்கால வைப்பு நிதி பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 78. ஓகேங்களா. வருங்கால வைப்பு நிதி பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 78. வருங்கால வைப்பு நிதி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. வருங்கால வைப்பு நிதி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. பணிக்கொடை நிதி பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு 79. பணிக்கொடை நிதி பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு 79. எந்த சட்டப்பிரிவின் படி தலைமை சங்கத்திலும் அட்டவணை சங்கத்திலும் அரசு அறிவிக்கும் சங்கங்களிலும் அரசு ஒரு நிர்வாக இயக்குனரை நியமிக்கும் பிரிவு பிரிவு 33 7. அதன்படி ஒரு நிர்வாக இயக்குனரை எந்த ஒரு சங்கத்திலையுமே நியமிக்கலாம். தலைமை சங்கம், அட்டவணை சங்கம், அரசு அறிவிக்கும் சங்கங்களில் ஒரு நிர்வாக இயக்குனர் நிர்வகிக்கலாம் அப்படின்ற பிரிவு 33 7. நிர்வாக இயக்குனரின் தகுதிகள் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி விதி 145. தலைமை சங்கங்களில் இணை பதிவாளர் நிலைக்கு குறையாத கூட்டுறவுத்துறை அலுவலர் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்படுவார். தலைமை சங்கங்களில் இணை பதிவாளர் நிலைக்கு குறையாத கூட்டுறவுத்துறை அலுவலர் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்படுவார். அட்டவணை சங்கங்களில் முதுநிலை ஆய்வாளர் நிலையில் நிர்வாக இயக்குனர் நியமிக்கப்படலாம். அட்டவணை சங்கங்களில் முதுநிலை ஆய்வாளர் நிலையில் நிர்வாக இயக்குனர் நியமிக்கப்படலாம். நிர்வாக இயக்குனரின் அதிகாரங்கள் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா விதி 146. நிர்வாக இயக்குனரின் அதிகாரங்கள் பற்றி எந்த விதி சொல்லுதுன்னா 146. சங்கத்தில் நிர்வாக இயக்குனர் அலுவலர் பணியிடம் நீங்களாக இதர பணிகளுக்கு நியமனம் செய்ய அதிகாரம் பெற்றவர். சங்கத்தில் நிர்வாக இயக்குனர் அலுவலர் பணியிடம் நீங்களாக இதர பணிகளுக்கு நியமனம் செய்ய அதிகாரம் பெற்றவர். நிர்வாக இயக்குனர் தனது அதிகாரங்களை சார்நிலை அலுவலர்களுக்கு நிர்வாக குழுவின் அனுமதியுடன் பகிர்ந்தளிக்கலாம். நிர்வாக இயக்குனர் தனது அதிகாரங்களை சார்நிலை அலுவலர்களுக்கு நிர்வாக குழுவின் அனுமதியுடன் பகிர்ந்தளிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு 10th யூனிட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தணிக்கை, விசாரணை, ஆய்வு மற்றும் புலனாய்வு, தண்டத்தீர்வை, நிர்வாக குழு கலைத்தல், இதை பற்றிக்குரிய சட்டப்பிரிவு விதிகள் எல்லாமே இப்போ 10th யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 10th யூனிட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், தணிக்கை பற்றிய சட்டப்பிரிவு விதி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு வந்து 80, விதி 101, 102, 103, இதெல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன விதி எதை பற்றி சொல்லுது, என்ன விதி என்ன பிரிவு என்ன, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தணிக்கை பற்றிய சட்டப்பிரிவு வந்து 80, விதி வந்து 101, 102, 103. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் ஆண்டுக்கு ஒரு முறை பதிவாளரால் அல்லது அதிகாரம் அளிக்கப்படும் நபரால் தணிக்கை செய்யப்படும். ஒவ்வொரு சங்கமுமே வந்து இயர்லி ஒன்ஸு பதிவாளராலோ அல்லது அதிகாரம் அளிக்கப்படும் ஒரு நபராலோ தணிக்கை செய்யப்படும். கூட்டுறவு சங்கம் தம்முடைய கணக்கு ஆண்டு முடிந்த தேதியிலிருந்து 3 மாதத்துக்குள்ள தணிக்கைக்கான கணக்குகளை எழுதி முடிக்கணும். ஓகேங்களா? நம்முடைய கணக்காண்டு முடிஞ்சதுலேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே அதை தணிக்கை பண்ணி அதுக்குரிய கட்டணங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தணிக்கை செய்யப்படணும். தணிக்கைக்கான கணக்குகளை எழுதி முடிக்கணும் 3 மந்த்ஸ்க்குள்ளே. கணக்குகளை முடிக்க வழங்கப்படும் கால நீட்டிப்பு மொத்தத்தில் 6 மாதங்களுக்கு அதிகப்படக்கூடாது. 3 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து டைம் கேட்கலாம். அப்போ டைம் கேட்குறப்போ அந்த டைம் டூரேஷன் வந்து 6 மந்த்ஸுக்கு அதிகப்படாமல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சங்கமும் பதிவாளர் குறிப்பிடும் தொகையை தணிக்கை கட்டணமாக பதிவாளரின் கேட்பு கடிதம் கிடைத்த தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் அரசாங்கத்திற்கு அரச கருவூலத்தில் செலுத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு சங்கமுமே பதிவாளர் வந்து ஒரு தொகை சொன்னார்னா தணிக்கை கட்டணமாக ஒரு தொகை சொல்லுவார். அதை வந்து பதிவாளர் கேட்ட கடிதம் அனுப்புகிறாரில்ல அந்த தேதியிலிருந்து 3 மாதத்துக்குள்ளே அரசாங்கத்திற்கோ அரசு கருவூலத்தில் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. தணிக்கை கட்டணத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டாத சங்கங்களின் மீது பிரிவு 148 படி நடவடிக்கை மேற்கொண்டு தணிக்கை கட்டணம் வசூலிக்கலாம். ஸோ தணிக்கை கட்டணம் கட்ட தவறி அவங்களுக்கு தண்டனை வழங்குறது இல்லை, அதுக்கு மேலே தணிக்கை கட்டணம் கட்டாத சங்கங்களின் மீது எந்த பிரிவு மூலமாக வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்னா 148. தணிக்கை நடைமுறைகள் பற்றி கூறப்பட்டுள்ள சட்ட விதி வந்து 102. தணிக்கை நடைமுறை பற்றிய விதி 102. தணிக்கையாளர் தணிக்கை செய்து பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையின் பெயர் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தணிக்கை செஞ்சு அதை பதிவாளர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் நிதிநிலை அறிக்கை. இதில் என்னென்ன இருக்குன்னா வரவு செலவு கணக்கு, வியாபார லாப நட்ட கணக்கு, சொத்து பொறுப்பு பட்டியல், இது எல்லாமே வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கும். அறிக்கைகள் சரியாகவும் உண்மையாகவும் உள்ளது என்று தணிக்கையாளர் சான்றளிக்க வேண்டும். சரியாகவும் உண்மையாகவும் இருக்குன்னு சொல்லி அந்த சப்மிட் பண்ணுறவங்க அதுக்குரிய ப்ரூஃப் வந்து கொடுக்கணும், சான்றளிக்கணும். தணிக்கைக்கான காலம் முடிந்ததும் தணிக்கை முடியவில்லை என்றால் தணிக்கையாளர் காலம் முடிந்த 7 நாட்களுக்குள் கால நீட்டிப்புக்கு பதிவாளருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நம்ம சொல்லியிருந்தோம் 3 மந்த்ஸ்க்குள்ளே தணிக்கை ஒப்படைக்கணும். இல்லை அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா டைம் முடிஞ்சு 7 டேஸ்க்குள்ளே பதிவாளருக்கு நம்ம என்ன பண்ணணும், விண்ணப்பிக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு டைம் டூரேஷன் வேணும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி 7 நாட்களுக்குள்ளே அவருக்கு விண்ணப்பிக்கணும். தணிக்கையாளர் தணிக்கையை முடித்து முழு அளவிலான தணிக்கை அறிக்கையை பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஓகேங்களா? தணிக்கையாளர் ஃபுல்லாமே ஒரே டேட்டில் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. விசாரணை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு விதின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 81, விதி 104. இது விசாரணை பற்றி. விசாரணை செய்யும் அதிகாரம் பெற்றவர் பதிவாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர். ஓகேங்களா? யார் விசாரணை செய்யலாம்னா ஒன்று பதிவாளர் டைரெக்டாக விசாரணை பண்ணலாம், இல்லை பதிவாளர் மூலமாக பதிவாளர் சொல்லுவார்ல நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒருத்தர்கிட்ட சொன்னார்னா அவர் அந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் அவர். விசாரணையின் போது எடுத்துக்கொள்ளும் புத்தகங்கள் யாரிடமிருந்து பெறப்பட்டதோ அவருக்கு விசாரணை அதிகாரி ஒப்புதல் ரசீது கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம ஒன்று விசாரிக்கிறோன்னா அவர் சம்மந்தமான புக்லெட், ஓகேங்களா, அதை நம்ம எடுக்கிறோன்னா யாரிடமிருந்து பெறப்பட்டதோ அவருக்கு விசாரணை அதிகாரி வந்து என்ன பண்ணணும், ஒப்புதல் ரசீது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கொண்ட புத்தகங்களை அடுத்த உயர் அதிகாரியின் அனுமதி இல்லாமல் 3 மாதங்களுக்கு மேல் விசாரணை அலுவலர் தன்வசம் வைத்திருத்தல் கூடாது. இப்போ நான் ஒரு புக்லெட் எடுத்து விசாரிக்கிறேன்னா அது 3 மந்த்ஸுக்கு மேலே உயர் அதிகாரியுடைய அனுமதி இல்லாமல் வச்சிருக்கக்கூடாது. விசாரணையை அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? விசாரணை வந்து அனுப்பப்பட்ட தேதியிலேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே விசாரணையை முடிச்சிடணும். 3 மந்த்ஸ் தான் புக்கும் கையில் இருக்கணும்.
பதிவாளர் விரும்பினால் விசாரணைக்கு நியமனம் செய்யப்பட்ட ஒருவரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமனம் செய்யலாம். பதிவாளர் விருப்பப்பட்டால் ஆல்ரெடி ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா, அவரை மாற்றி இன்னொருத்தாலையும் திடீர்னு அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பதிவாளர் விசாரணை செய்யப்பட்ட சங்கத்திற்கு அல்லது சங்கத்தின் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு விசாரணையின் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்ட குறைகளை 2 மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய ஆணையிடலாம். ஓகேங்களா. பதிவாளர் விசாரணை செய்யப்பட்ட சங்கத்திற்கு அல்லது சங்கத்தின் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு விசாரணையின் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்ட குறைகளை 2 மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய ஆணையிடலாம். ஆய்வு மற்றும் புலனாய்வு பற்றி எந்த சட்ட விதி இல்லை பிரிவு சொல்லுதுன்னு ஆய்வு புலனாய்வு பற்றியக்குரிய பிரிவு 82, விதி 104. பதிவாளர் தாமாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட சங்கத்திற்கு கடன் கொடுத்த ஒருவரின் விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஒரு சங்கத்தை ஆய்வு அல்லது புலனாய்வு செய்யலாம். ஓகேங்களா. பதிவாளர் அவராக போயுமே ஒரு சங்கத்தை ஆய்வு செய்யலாம். இல்லை அந்த உறுப்பினர் எங்கள் சங்கத்தில் கடன் வாங்கின ஒருவரோட விண்ணப்பத்தின் அடிப்படையில் கூட போய் புலனாய்வு செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆய்வின் முடிவுகளை அறிக்கை பெற்ற 3 மாதங்களுக்குள் அறிவிக்க வேண்டும். ஆய்வின் முடிவுகளை அறிக்கை பெற்ற 3 மாதங்களுக்குள் அறிவிக்க வேண்டும். சரிங்களா. 3 monthsக்குள்ளே அறிவிக்கணும். உயர் அதிகாரி ஆய்வு மற்றும் புலனாய்வு செய்ய 3 மாதத்திற்கு அதிகப்படாமல் கால நீடிப்பு வழங்கலாம். உயர் அதிகாரி ஆய்வு மற்றும் புலனாய்வு செய்ய 3 மாதத்திற்கு அதிகப்படாமல் கால நீட்டிப்பு வழங்கலாம். ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய பதிவாளர் கொடுக்கும் கால அவகாசம் 2 மாதத்துக்குள். ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய பதிவாளர் கொடுக்கும் கால அவகாசம் 2 months தான். 2 monthsக்குள்ளே குறைகளான நிவர்த்தி பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம 10 யூனிட் ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்ட பிரிவுகள், ஆண்டுகள், விதிகள் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ எல்லாமே கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருக்க ஒவ்வொரு ஒன்லைனர் வேர்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமானதை தான் நாங்களே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ எந்த ஒரு ஒன்லைனையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.